ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நாள் வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை சோதனையிலிருந்து தப்பிப்பதற்கான வழி. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சோதனையிலிருந்து தப்புவிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். பல நேரங்களிலே இந்த உலகத்திலே நிறைய காரியங்கள் நம்மை இழுத்து கீழே விழச் செய்வதாக இருக்கிறது. ஆனால் 1 கொரிந்தியர் 10:13 இவ்வாறாக சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். பல நேரங்களிலே நம்முடைய வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எதிராக நிறைய சவால்கள் வருவதை பார்க்கிறோம். நம்மை விழ பண்ணுவதற்கு, நம்மை பாவத்திலே அகப்பட வைப்பதற்கு அல்லது பரிசுத்தத்தை குலைக்கும்படி நிறைய சோதனைகள் வருவதை பார்க்கிறோம். உலகத்திலே கவலைகளையும் அல்லது கஷ்டங்களையும் தந்து மனிதர்களை பாவத்திற்கு நேராக இழுத்து போவதையும் பார்க்கிறோம். ஆனால் இங்கு பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொன்றும் இல்லை. பல நேரங்களிலே நாம் நினைக்கக்கூடும், எனக்கு வர்ற பாடு யாருக்கும் வந்தால் தான் தெரியும், இதனால் சமாளிக்கவே முடியல, இது எவ்வளவு கஷ்டம். எல்லாருக்கும் வருகிற சோதனை தான் உங்களுக்கும் வருது, வேற ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் நம்மை தப்புவிக்க பண்ணுகிறவராயிருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரா, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல், என்னால் தாங்கவே முடியல, என்னால் இதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல, இதற்குள்ளாக என்னால் அதை கடந்து வர முடியவில்லை என்று நாம் நினைக்கும் அளவிற்கு ஒன்றும் இல்லை. நாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய காரியங்கள் தான். அப்போ நமக்கு நேரிடுகிற சோதனை அது வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி அளவு கடந்த ஒன்றை அவர் நமக்கு அனுமதித்து விடவில்லை. அடுத்ததாக சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் அவர் நமக்கு தருகிறார். அதை தாங்கிக் கொள்ள பலன் தருகிறார். அதிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான போக்கு, தப்பிப்பதற்கான வழி அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்று ஏதோ ஒரு கட்டிலே அகப்பட்டதாக உணர்கிறீர்களா? என்னை அறியாமல் இதிலே சிக்கிக்கொண்டேன், என்னால் இதை விட்டு வெளியே வரவே முடியவில்லை, அளவு கடந்த ஒரு பிரச்சனை, இப்படியெல்லாம் யோசித்து கொண்டிருந்தால் ஆண்டவர் பேசுகிறார், சோதனை நம்மால் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவில் தான் இருக்கிறது, அதற்கு மேல் அவர் அனுமதிக்கவில்லை. அடுத்ததாக தாங்கிக் கொள்ளவும் தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் அவர் நமக்கு தருகிறார். இன்று எந்த கட்டிலே நீங்கள் அகப்பட்டதாக உணர்கிறீர்கள், அல்லது எதிலிருந்து வெளியேற முடியாமல் கஷ்டப்படுகிறீர்கள், எதை தாங்கிக் கொள்ள முடியாததாக உணர்கிறீர்கள், ஆண்டவர் தப்பிக்கொள்வதற்கான போக்கையும் வைத்திருக்கிறார். கண்டுபிடிப்போம். அவர்தான் அந்த வழி. அந்த வழியை பிடித்து கொண்டு சோதனைகளிலிருந்து தப்பிப்போம். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எந்த சோதனைகளாக இருந்தாலும் சரி, அது அல்லது உளவியல் ரீதியான, உடல் ரீதியான எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து வெளியேறுவதற்கான போக்கு, அது வழி வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாம் அந்த வழியை காண்பித்து நம்மை அதிலிருந்து மீட்டு கொண்டு வரப்போகிறார். 2 பேதுரு 2:9 வாசிக்கிறோம், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு 2 தரப்பினரை பற்றிய வித்தியாசம் நன்கு தெரிகிறது. அவர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் நின்று ரட்சிக்கிறார். பல நேரங்களிலே நான் விழுந்து விட்டேன் என்று சொல்லுகிறோம், ஆனால் அவருக்கு பயந்தவர்களை அவர் கீழே விழுந்தாலும் அவர்களை எழுப்பிவிட அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனால் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பேதுரு நிருபத்தில், தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் இன்று ரட்சிக்க. அக்கிரமக்காரருடைய எண்ணம் பாவ சோதனைகளாலே, பாவ சிந்தனைகளாலே சூழ்ந்திருக்கிறது. அவங்களோட வழி அதுதான். அக்கிரமக்காரர்களை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்காக வைத்திருக்கிறார். தண்டனை பெற அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவ பக்தி உள்ளவர்களை ரட்சிப்பது தான் அவருடைய சித்தம். இன்று நான் அவருக்கு பயந்தவள் தான், பயந்து இருக்கிறவன் தான்,
ஆனாலும் நான் விழுந்துட்டேன், ஆனாலும் நான் அகப்பட்டுட்டேன்னு பரிதபித்து கொண்டிருக்கிறீர்களா? தேவ பக்தி உள்ளவர்களை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் இருக்கிறார். தப்பிக்கொள்ளும் போக்கை நமக்கு காட்டுகிறார். எந்த கட்டு என்றாலும், எந்த ஒரு சோதனை என்றாலும் அதிலிருந்து வெளியே வர வாய்ப்பு உண்டு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். தப்பிக்கொள்ளும் போக்கை உனக்கு வைக்கிறேன், தேவ பக்தி உள்ளவர்களை ரட்சிப்பதற்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவரிடம் வந்து சேருவோம், தப்பித்து கொள்ளுவோம் அதிலிருந்து. கர்த்தர் நம்மை காத்தருள்வாராக.